வெல்கம் டு வசி வீக் கிளிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் அதில் எடுத்து போடலாம். இல்லை ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் வதங்கிடும். அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். வீட்டில் எப்போதும் ஒரே மாதிரி சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணாமல் தக்காளி தொக்கு மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக பன்னீர் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல வீட்டில். ஸோ அதனால் இன்றைக்கி நான் பன்னீர் ட்ரை பண்ணேன். ஸோ அதை அப்லோட் பண்ணி உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, 2 பட்டை அதையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அதே பேனில் அப்படியே நான் தக்காளி போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி. அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதையும் இன்னொரு பிளேட்டில் போட்டு ஆற விட வேண்டியதுதான். ஆறினதுக்கப்புறமா வெங்காயத்தை அப்படியே போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டரை எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, ஆனியன் பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஆனியன் பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கும் போது ஏற்கனவே கொஞ்சம் பச்சை வாடை போயிருக்கும். வதக்கும் போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கும் போதே பச்சை வாடையெல்லாம் போயிடும் அரைச்சதுக்கப்புறம் போடும்போது. இருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த ஒரு பச்சை வாடை போடணும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வதங்கி வரும்போது. ஸோ வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே தண்ணி போடக்கூடாது. ஸோ அதில் மிளகாய் பொடி போட்டுக்க வேண்டியதான். ப்ளைன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ப்ளைன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி கூட போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி. இதில் ஏற்கனவே லைட்டாக ஆனியனில் சால்ட் போட்டிருப்போம். அதனால் சால்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றியும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா பன்னீரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் இதில் பிரிஞ்சு வர்றது தெரியுதா? பன்னீர் அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். பிடிச்ச சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்க நிறைய பேர் பன்னீர் நிறையா பிடிக்கணும், நிறையா போடுங்க. இல்லை கொஞ்சம் தான் பிடிக்கணும், கொஞ்சம் போடலாம். இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். அதுக்கப்புறமா இந்த பன்னீர் அதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். முந்திரி பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா பன்னீரை போடுங்க. இந்த ஒரு கொதி வந்துருச்சா, பன்னீரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே இருந்தால் போதும். அந்த பன்னீர்லாம் குக் ஆகிடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். 5 மினிட்ஸ் போதும் குக் பண்ணது. நீங்களும் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இல்லை, கொஞ்சம் சுகர், லைட்டாக சால்ட் இல்லையா, அதை ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.